அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக ஓரிரு வாரங்களாக தமிழகத்தில் போலீஸ் மீது உள்ள நடவடிக்கை அதிகமாக கூடியிருக்கு. போலீஸ் மீது உள்ள நடவடிக்கைகள் அதிகமாக கூடியிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, உதாரணத்துக்கு ஒரு நடந்த சம்பவம், ஒரு வீடியோ பார்த்தேன். அது தொடர்ச்சியாக தான் நான் பேசுகிறேன். ஒரு பெண் பாலியல் குற்றத்திற்கு ஆளாகிறாங்க. அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க அலட்சியப்படுத்துறது இல்லாமல் பணத்தை வாங்கிக்கிட்டு அதை உதாசீனப்படுத்துகிறாங்க. இது சப்ஜெக்ட். இது நிர்வாகத்துக்கு தெரிஞ்ச உடனே, அதாவது அவங்களோட மேலதிகாரி எஸ்பி, எஸ்எஸ்பியோ அல்லது ஐஜியோ, டிஐஜியோ யாருக்கோ தெரிஞ்ச உடனே இந்த சஸ்பெண்ட் உடனே பண்ணிடுறாங்க. இது போலீஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி பேசப்படுதுன்னா, போலீஸ் அதிகாரங்கள் அதிகமாக பாதிக்கப்படுது, அதனால இது மக்களுக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு பேசப்படுது. பொதுமக்கள் தரப்பு பேசப்படுறது என்ன அப்படின்னா, போதுமான பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சாதான் கொடுக்க முடியும் இப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் தரப்பு பேசப்படுது. இப்போ நம்ம அந்த பதிவு வழக்கமாக நம்மளோட பதிவு சட்ட ரீதியான பதிவாக இருக்கிறதுனால இது சட்டத்தின் ஆய்வுக்கு நம்ம கொண்டுட்டு போயிடுவோம். ஒரு கிரைம் அப்படின்னு சொன்னா, கிரைம்னா முதல்ல என்ன? கிரைம் அப்படின்னாலே ஒரு செய்ய வேண்டிய வேலையை செய்யாம இருந்தாலும், செய்யக்கூடாத வேலையை செய்தாலும், நல்லா புரிஞ்சுங்க, செய்யக்கூடாத வேலையை செய்யக்கூடாது, செய்யணுங்கிற வேலையை கட்டாயம் செய்யணும். செய்யலைன்னா தட்ஸ் கிரைம். இந்த டெஃபினிஷன் எத்தனை பேர் புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ செய்யக்கூடாத வேலை அப்படின்னா, நான் ஒரு பெண்ணை கைப்பிடிச்சி இழுக்கலாமான்னா இழுக்கக்கூடாது, தட் இஸ் செய்யக்கூடாத வேலை. நான் ஒருத்தனை அறையலாமான்னா அறையக்கூடாது. ஒருத்தனுக்கு வேற வகையான தொந்தரவு கொடுக்கலாமான்னா கொடுக்கக்கூடாது, தட்ஸ் கிரைம். அப்ப செய்ய வேண்டிய வேலைன்னா என்ன அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமா அனைத்து அதிகாரிகளுக்கும், அரசியல்வாதிகளுக்கும், குறிப்பா காவல்துறைக்கும் உண்டு. இப்ப காவல்துறையுடைய வேலை என்ன? அவங்கள கவர்மெண்ட் அரசு என்ன பண்ணுதுன்னா, ஒரு டீம் அமைச்சு, நீங்க தான் காவல்துறை, உங்களை நாங்க எதுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்கு. பொதுமக்கள் எந்த நேரத்திலையும் எந்திரிச்சு ஓடியாருவான். தனக்கு பிரச்சனை, என்னை காப்பாத்துங்க, அவன் என்ன அடிச்சுட்டான், இவன் என்ன கையை பிடிச்சி இழுத்துட்டான், என்ன கற்பழிச்சுட்டான், எந்த நேரம் வேணாலும் ஓடி வருவாங்க. 24 ஹவர்ஸ்ல பொதுமக்களுக்கு எப்ப கிரைம் நடக்கும்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ எந்த சூழ்நிலையில அந்த கிரைம் நடந்தாலும் இம்மிடியட்டா நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு போய் நிக்கிறதுக்காக தான் காவல்துறையே இருக்கு. அது இல்லாம காவல்துறைக்கு வேற டியூட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அது செகண்டரி. அது நம்ம இப்போ போவோம், பாதுகாப்பு, இப்ப பெரிய ஆபீஸ் அரசியல்வாதிகள் வந்தால் பாதுகாப்பு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்கு. அது அல்ல மேட்ரு. கிரைம் அப்படிங்கிற விஷயத்துல போலீஸ் அவங்கவங்க தகுதிக்கு, அதாவது கான்ஸ்டபிளா இருந்தா அந்த இடத்துல அவங்க எப்படி ஆக்டிவ் பண்ணணும், ஹெட் கான்ஸ்டபிளா இருந்தா, ரைட்டரா இருந்தா, எஸ்பியா இருந்தா, எஸ்எஸ்பியா இருந்தா, இன்ஸ்பெக்டரா இருந்தா, எஸ்ஐயா இருந்தா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல அவங்க கரெக்டா செய்யலைன்னா அவங்களும் கிரைம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இப்ப ஓரிரு வாரங்களாக அதை நான் எதனால் அந்த மாற்றம் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் அரசியலாக நான் பேச வரல, அதனால நான் அதை கொண்டு வரல. பட் அந்த மாற்றம் மிக நல்ல மாற்றம். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் கிரைம் அப்படின்னாலே பொதுமக்கள் செஞ்சாதான் கிரைம், போலீஸ் செஞ்சா அது போலீஸை காப்பாத்திக்கும் இப்படின்ற ஒரு சூழ்நிலையை தான் உண்டு பண்ணி வச்சிருந்தாங்க. உண்மை ரொம்ப ரேரா தான் ஒரு போலீஸ் மேல பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். வெரி ரேர். அதுக்கு எனக்கு சில அனுபவங்கள் இருக்கு. அந்த அனுபவத்தின்படி நான் போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறேன். அந்த கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவங்கள உள்ள வச்சிருக்காங்க, அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. இது எனக்கு நடந்திருக்கு. அதுக்கு ஒரே ரீசன் என்னுடைய தனிப்பட்ட தைரியமும், சட்டத்தின் மேல உள்ள நம்பிக்கையும், சட்டத்தின் மேல உள்ள சட்டம் எனக்கு உதவி செய்ததின் அடிப்படையில் அந்த ஒரு விஷயத்தை என்னால செய்ய முடிஞ்சது. ஆனா பொதுமக்களுக்கு இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க சாத்தியம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க.
எடுத்த உடனே போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்கிறதா, எஸ்பி மேல நடவடிக்கை எடுக்கிறதா, இன்ஸ்பெக்டர் மேல நடவடிக்கை, எப்படி ஒரு போலீஸ் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க எப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும், எப்படி அவங்க அப்படின்னு பொதுவில் வந்து மறுத்துருவாங்க. கொஞ்சம் சட்ட புரிதல் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கம்ப்ளைண்ட்டை எங்க எடுத்துட்டு போகணும், எப்படி எடுத்துட்டு போகணும், என்ன பண்ணுனா அவங்க சட்டையை கழட்டலாம் அப்படிங்கிறது தெரியும். ஆமா, நான் சொல்ல வர்றது தப்பு செய்யக்கூடிய போலீஸுக்கு மட்டும்தான் பொருந்தும். தயவு செஞ்சு தப்பு செய்யாத போலீஸ் இந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே வராதிங்க, நீங்க அதை கேட்காதீங்க. ஸோ அப்போ தப்பு பண்ணக்கூடிய போலீஸை கரெக்டாக கண்டுபிடிச்சு நம்ம கொண்டு போனோம்னா நம்ம பொதுமக்கள் ஆகிய நாம அவங்கள மேல நடவடிக்கை எடுக்க வைக்க முடியுது. இது மிக கடினமானது. நான் செய்திருக்கிறேன்னு சொன்னா கூட இது மிக கடினமானது. ஆனா ஒரு அரசு நிர்வாகம், ஒரு மினிஸ்ட்ரி, இப்போ போலீஸுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி வைக்கிறாங்க இல்லையா, அந்த மினிஸ்ட்ரி நினைச்சிச்சுன்னா 5 நிமிஷத்துல அவங்கள இறக்கிற முடியும். 5 நிமிஷம் அங்கேருந்து ஒரே ஒரு லெட்டர்ல சைன் பண்ணி இவங்களை இந்த காரணத்துக்காக டிஸ்மிஸ் பண்றோம், மிச்சம் எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிங்கன்னா டிஸ்மிஸ் தான் அந்த நிமிஷத்துல இருந்து. ஸோ அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்ட்ரியை பொதுமக்கள் ஆகிய நாம உண்டு பண்ணி கொடுக்கிறோம். இன்க்ளூடு முதலமைச்சர்ல ஆரம்பிச்சு போலீஸ் மந்திரியில ஆரம்பிச்சு ஒவ்வொரு மந்திரிகளுக்கும் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பவரை வழங்குறோம் ஓட்டு போடுறதின் அடிப்படையில். அந்த பவரை எதுக்கு வழங்குறோம்? தனிப்பட்ட முறையில நம்மளால ஒரு ஆளுக்கும் இண்டிவிஜுவலா நடவடிக்கை எடுக்க முடியாது. எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்கும் அந்த போலீஸ் செய்யணும். பாதுகாப்பு வழங்க தவறினாலும் அந்த போலீஸ் கிரைம், தப்பு பண்ணிருக்காங்க, அவங்க தண்டிக்கப்படணும். சோ இது வந்து இப்ப போலீஸ் தரப்புக்கும் பொதுமக்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு கான்ட்ரவர்சி என்னன்னா, போலீஸுடைய அதிகாரங்களை வந்து முடக்குனீங்கன்னா நாடு அப்படியே காப்பாற்ற முடியாது, போலீஸ்காரவங்க தான் நாடை காப்பாத்துறாங்கன்னு அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லவே இல்லை, 100க்கு 100 இல்லவே இல்லை. போலீஸுடைய அராஜகம் அப்படிங்கிறது வந்து அப்படியே நம்ம லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு வந்தோம்னா 100 வகையில சொல்ல முடியும். மனப்பாடமா சொன்னா கூட ஒரு 10 ஈஸியா சொல்லிடலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறது இல்ல, கம்ப்ளைண்ட்டுக்கு ரிசிப்ட் கேட்டா ரிசிப்ட் கொடுக்கறது இல்ல, தமிழ்நாட்டில் சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க, சிஎஸ்ஆர் கேட்டா சிஎஸ்ஆர் கொடுக்கறது இல்ல, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணக்கூடிய கேஸ இவங்க பிரிலிமினரி என்கொயரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது நடத்திக்கலாம்னு இவங்களுக்கு அனுமதி இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு தப்பு பண்ணிருக்கலாம் பண்ணலங்கிறத ஓரளவு ஐடியலியா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. 100க்கு 100 கூப்பிட்டு கோர்ட் மாதிரி விசாரிச்சு நீ அங்க போனியா, நீ வந்தியா, இவன் தப்பு பண்ணானா இல்லையான்னு அவங்களே வந்து ஒரு வழக்கை வந்து அங்கேயே போலீஸ் ஸ்டேஷன்ல டிஸ்மிஸ் பண்றதுக்கு அதிகாரம் இல்லை. அதை பண்றாங்க. பணத்தை வாங்கிட்டு என்ன பண்றாங்க, பாதிக்கப்பட்ட தரப்பை வந்து தண்டிச்சுட்டு இழந்த தரப்புக்கே அதிகாரம் இது கொடுத்துட்றாங்க, தண்டனை வாங்கி கொடுத்துட்றாங்க. காரணம் என்னன்னா, எந்த தரப்பு வந்து பணம் கொடுக்குதோ அந்த தரப்புக்கு எதிராக செயல்பட்டுறாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாட்டில், நான் தமிழ்நாடுன்னு தனித்தனியா ஏன் பேசுறேன் அப்படின்னா, நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன், அதனால நான் தமிழ்நாடுன்னு பேச வேண்டியதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாட்டில் போலீஸ்காரர்களுடைய அநியாயம் அராஜகங்கிறது என்னுடைய கணக்குப்படி 90%க்கு மேல. எல்லாரும் வந்து ஒப்புக்கு சொல்லுவாங்க, ஒரு சில அதிகாரிகள் தவறு பண்ணலாம், அதனால எல்லா போலீஸையும் தவறா சொல்லக்கூடாது. இந்த மேயற வேலையெல்லாம் தேவையில்லை. 90% அதிகாரிகள் தவறு செய்யறாங்க அவங்க மட்டத்துக்கு. அதுல அடிமட்டம் எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சீப்பஸ்ட் கேவலமான இடம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, இந்த ரோட்ல வந்து வண்டியை நிப்பாட்டி 10, 20 இருந்து ஆரம்பிக்குது. இப்போ உள்ள நிலைமை 10 ரூபா வாங்குறாங்களான்னு தெரியல, 20 ரூபால இருந்து ஆரம்பிக்குது. இப்போ ஒரு டிரைவர், இப்ப நான் ஒரு டிரைவரா ஒரு வேன்ல போயிட்டு இருக்கேன். அந்த வண்டியை நிப்பாட்டும் போதே அந்த வேன் டிரைவர் நான் என்ன பண்றேன்னா, ஆர்சி புக்கு உள்ளர ஒரு 20 ரூபா நோட்டு இல்ல ஒரு 50 ரூபா நோட்டை வச்சு கொண்டு தான் அந்த செக்கிங் ஆபீசர்கிட்ட கொடுக்குறோம். அந்த இடத்துல செக்கிங் ஆபீசர் யாரோ ஒரு போலீஸ் ஆபீசர். அவர் புக்கை பிரிக்கும் போதே எனக்கு ஒரு இந்தியன் படம் ஞாபகம் வந்தது. இந்தியன் படத்துல வந்து கமலஹாசன் ஆர்டிஓவா இருப்பாரு, முக்கியமான பேப்பர் இல்லைன்னு தூக்கி போடுவார்ல, அதே மாதிரி அந்த முக்கியமான பேப்பர் இல்லைன்னு சொன்னா உடனே அதுக்கு பிறகுதான் வண்டியை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த முக்கியமான பேப்பர் இருந்துட்டா வண்டி கிட்ட வரமாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்த நான் பேசுற வீடியோ நாட் ஓன்லி ஃபார் பப்ளிக் பீப்புளுக்கு மட்டும் இல்ல, இது முக்கியமான அரசியல் தலைவருக்கும் உண்டானதுதான். ஏன்னா பெரிய அரசியல் தலைவர்கள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான வண்டியில போவாங்க, செக்யூரிட்டியோட போவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரியாது. ஏன்னா அவங்க வண்டி போகும்போது ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட போறதுனால அந்த வண்டியை யாரும் நிப்பாட்ட மாட்டாங்க. அதனால இந்த சில்லறத்தனமான விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பாவம் அவங்க அதை சந்திச்சது இல்லை.
நான் சாதாரண பொதுமக்கள், இந்த டாக்ஸி ஓட்டுறவங்க, டாடா ஏசி ஓட்டுறவங்க, பிரைவேட் வண்டிக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் கம்மியாக இருக்கும், பட் இருக்கும். இந்த டாடா ஏசி ஓட்டுறவங்கலாம் எந்த அளவுக்கு, லாரி ஓட்டுறவங்கலாம் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, செக் போஸ்ட்டில் அந்த ஒரு பிசி வந்து நிற்பார். அந்த செக் போஸ்ட்டில் இவர் என்ன பண்ணுவார், டிரைவர் வண்டியை நிப்பாட்ட மாட்டார், புக்கை எடுக்க மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். அவர் கையை நீட்டுவார், இவர் மேலேருந்து கை நீட்டுவார், இவர் கீழேருந்து கை நீட்டுவார், ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்து அந்த லாரியோ வேனோ லீகல் ப்ரொசீஜருக்கு வந்துடுது. இதை வந்து இதை ரெக்கார்ட் பண்ணால் ஒரு நாளைக்கு 100 கணக்கில் பண்ண முடியும். ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு ஹிடன் கேமரா வச்சு நம்ம பண்ணோம்னா ஒரு நாளைக்கு 100 கணக்கான வண்டிகள்கிட்ட அவங்க வந்து மறைமுகமாக காசு வாங்குறாங்க. 50, 100 வண்டிக்கு தகுந்த மாதிரி. ஓவர்லோடில் வர்ற வண்டியாக இருந்தால் 200, 500, 1000, 20 ரூபா மினிமம். எம்டி வண்டியாக இருந்தால் 20 ரூபா. இதே எம்டி வண்டி வந்து போகும்போது காசு கொடுத்துட்டு போயிட்டா வரும்போது கொடுக்க தேவையில்ல. அது அவங்களுக்கு வந்து சீக்ரெட் ஐடென்டிஃபிகேஷன். அப்படி ஒரு கை காட்டுவாங்க, அப்படின்னா நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை இந்த தமிழக அரசு எத்தனை வருஷங்களா இதை கண்டுக்காம விட்டு வச்சிருக்கு தெரியுமா? என்னுடைய வயசுக்கு நான் பார்த்ததுல இருந்து இந்த காசு கொடுக்கறது நான் சின்ன வயசுல இருந்து இன்னை வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இன்னைக்கு இருக்கிற அரசு ஒரு தெளிவான முடிவுக்கு வரும்போது போலீஸ் தரப்பு அதிகாரிகள் வந்து சும்மா குதிக்கிறதெல்லாம் நியாயம் இல்லை. நீங்க பண்ண அநியாயம்லாம் போதும். 50 வருஷம் 100 வருஷம் பண்ணிருக்கீங்க, 75 வருஷம் சுதந்திர இந்தியாவில் பண்ணிட்டீங்க. இப்பயாவது ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், பொதுமக்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவன் தொழில் பண்ணட்டும், அவன் நல்லா இருக்கட்டும். ஒருத்தன் சண்டை போடுறான், எனக்கு சம்பளமே 500 ரூபா தான், நீ வந்து ஏதோ ஒரு ஃபைன் போட்டது ஒரு வீடியோவில் தான் நான் பார்த்தேன், 750 ரூபா 1500 ரூபா ஃபைன் போட்டீங்கன்னா நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு சண்டை போடுறான். இது ஒரு பிரச்சனை, போலீஸோட பிரச்சனை. இன்னொரு போலீஸோட பிரச்சனை இந்த இடத்துல ஞாபகம் வந்துருச்சு. நான் ப்ரிப்பேர் பண்ணி பேசல, ஐடியலா பேசிட்டு இருக்கிறேன், ஞாபகம் வந்துருச்சு. இது புதுச்சேரியில நிறைய நடக்குது, பாண்டிச்சேரியில நிறைய நடக்குது. இப்போ போலீஸ்காரவங்க பண்ற தப்புக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, டிபார்ட்மெண்ட்ல ஒரு சில விஷயங்களை ஆல்டர் பண்ணிட்டு வராங்க. உதாரணத்துக்கு, பணம் நீங்க கையில வாங்கக்கூடாது, ஒன்னு ஆன்லைன்ல பில்லு நீங்க அடிச்சுட்டு பேமெண்ட் வாங்கணும், அதர்வைஸ் நீங்க கோர்ட்ல போய் கட்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்தது ஒரு 4-5 வருஷத்துக்கு இடையில, ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளன்னு வச்சுக்கோங்க. அப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு ஃபைன் போடுற டிவைஸ் ஒன்று வழங்கினாங்க. இந்த டிவைஸ்ல நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸோட வழங்கினாங்க. அந்த டிவைஸோட வேலை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு வண்டியில வந்து ஏதோ ஒரு சம்திங் ராங், ஒரு வண்டியில வந்து ஒரு லைசன்ஸ் இல்ல, ஒரு நம்பர் போர்டு இல்ல, சம்திங் ஏதோ ஒன்று. அப்ப என்ன பண்ணணும், அந்த அதிகாரி, அந்த டிவைஸ் வச்சிருக்கிற அதிகாரி வந்து அந்த டிவைஸால அந்த வண்டியை வந்து போட்டோ பிடிக்கணும். போட்டோ பிடிச்சிட்டு என்ன அப்ஸ்ட்ராக்ஷன், என்ன தப்பு நடந்திருக்கோ அந்த தப்புக்கு அதுலேயே செக்ஷன்ஸ் காட்டும். அந்த செக்ஷன் பிரகாரம் ஃபைனை போட்டுட்டு அந்த டிரைவரோ ஓனரோ அந்த வண்டியில யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட ஒரு அந்த டிஜிட்டல் போன்லயே நம்ம கையெழுத்து வாங்குவோம்ல, அந்த மாதிரி ஒரு கையெழுத்து வாங்கிக்கணும். இப்படிங்கிற ப்ரொசீஜரின் அடிப்படையில் இந்த டிவைஸ் வழங்கப்பட்டது. இப்ப இந்த ப்ரொசீஜரை வந்து டிபார்ட்மெண்ட் உண்டு பண்ணது சரியா, சரியில்லைன்னா சரி. ஏன் சரி? தவறு பண்ற வண்டியை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஃபைன் அடிக்கணும், திரும்ப அவங்க தவறு பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில சரி. இது எப்படி ட்ரெண்ட் மாத்தினாங்கன்னு நான் சொல்லவா? இப்ப போலீஸ் வந்து இந்த ஒரு டெக்னாலஜி வந்து எப்படி மாத்திருக்காங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க. இவங்க என்ன பண்றாங்க, சம்பந்தம் இல்லாத, அதாவது இந்த டிவைஸை யூஸ் பண்ணக்கூடிய தகுதி வந்து எஸ்ஐக்கு மேலதான். ஒரு பிசி எல்லாம் இந்த டிவைஸ் எடுத்துட்டு போய் போட்டோலாம் பிடிக்க முடியாது, ஃபைன் எல்லாம் போட முடியாது. ஏன்னா வண்டியை ஆய்வு பண்ற தகுதியே எஸ்ஐல இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்ப அந்த டிவைஸை யூஸ் பண்ற தகுதி எஸ்ஐல இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த எஸ்ஐ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிசியை விட்டு என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு ஏரியால நீ அங்க போய் செக் பண்ணு, நீ இங்க போய் செக் பண்ணு, நீங்க போய் செக் பண்ணுன்னு ஒரு 4 ஏரியாவுக்கு அனுப்பிடுறாங்க. இந்த 4 ஏரியால இதுல பொதுமக்கள் வந்து சும்மா சொல்லக்கூடாது, பயங்கர கோஆபரேட்டிவ். எப்படின்னா, அவங்க ஃபைன் போறதுக்கு முன்னாடி இவங்க காசு எடுத்து நீட்டிடுவாங்க. பழக்கிட்டாங்க, அப்படியே பழக்கிட்டாங்க. ஃபாரின்ல இருந்தவங்க கூட அங்கெல்லாம் ஒரு அருமையான லைஃப் அனுபவிச்சுட்டு வரவங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிரான்ஸ்ல இருந்து இங்க வராங்க, அங்க லஞ்சங்கிறத லைஃப்ல மீட் பண்ணதே கிடையாது. நான் வந்து 20 இயர்ஸ் நாங்க இருந்திருக்கேன். லஞ்சம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அதன் அடிப்படையில் இங்கேயும் வந்து நம்ம யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம். அப்ப பாத்தீங்கன்னா அங்கிருந்து வரவங்க கூட இந்தியானா லஞ்சம் கொடுத்தா தான் வாழ முடியும், இந்த அப்படி 5000 10,000 கொடுத்துட்டு என்ன விடு இப்படிங்கிற அளவுக்கு வரும்போதே ஒரு மைண்ட் செட்ல வராங்க. ஏன்னா இந்தியானா எல்லாருக்கும் ஒரு கேவலமான நாடா தெரியுது. அந்த லஞ்சம் கொடுத்துட்டு வாழ்ந்துடலாம், எதை தப்ப வேணாலும் பண்ணிட்டு வாழ்ந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கையை
கடந்த காலங்களில் இருந்த அரசு உண்டு பண்ணி வைத்தது. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த போலீஸ் அங்கங்க நின்று வசூல் பண்றாங்களா? வசூல் பண்ணும்போது என்ன பண்றாங்க? ஏதாவது ஒண்ணுன்னா பணம் வாங்கிடுறாங்க. பணம் கொடுக்காத ஆள்கிட்ட உங்களுக்கு நான் ஃபைன் வரும் ஆன்லைன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல ரெண்டு நடக்குது. ரெண்டுமே ரியல் சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். ஒருத்தர் பாண்டி ஸ்டேட்ல, தமிழ்நாட்டுல இருந்து பாண்டி ஸ்டேட் உள்ள என்ட்ரு ஆகுறாரு. வரிச்சிக்குடின்னு ஒரு ஏரியா இருக்கு, அந்த விழுதி பூவோன்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்க என்ட்ரு ஆகுறாரு. ஒரு போலீஸ் நிப்பாட்டுறாங்க, டாக்ஸி நிப்பாட்டின உடனே அவர் பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. பர்மிட் இருக்கு, தமிழ்நாடு வண்டி இல்லையா, பாண்டிச்சேரிக்கு பர்மிட் இருக்கு, லைசன்ஸ் இருக்கு, ஆர்சி இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, எவ்ரி திங் காட்டிடுறாரு. அப்புறம் அந்த பிசி கேட்கிறாரு, ஏதாவது கொடுத்துட்டு போங்க. டிரைவர் கேட்கிறாரு, என்ன சார் எல்லாமே நான் கரெக்டாக தானே வச்சிருக்கேன், ஏன் ஏதாவது கொடுத்துட்டு போகணும்? வழக்கப்படி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. இல்ல சார், நான் அப்படிலாம் நான் கொடுக்க மாட்டேன் சார் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு? டிவைஸ்ல ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு. டிவைஸ்ல மீன்ஸ் போன்ல போட்டோ எடுத்துக்கிறாரு. இப்ப இவருக்கு ஒன்னும் புரியல, ஏதோ போட்டோ எடுக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு. போய் கொஞ்ச நேரம் ஒரு 4 கிலோமீட்டர் அப்படி தள்ளி போறதுக்கு இடையில ஒரு பெனால்டி வந்து வருது. பார்க்கிங், நோ பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நல்லா புரிஞ்சுங்க, போலீஸ் கையை காட்டி வண்டியை ஒரு ஓரமா நிக்க சொல்றாங்க. அது நோ பார்க்கிங்கா நோ பார்க்கிங் இல்லையான்னு கூட நம்ம பாக்குறதுக்கு அங்க வேலை இல்லை, பிகாஸ் போலீஸ் நிப்பாட்டுறாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, அந்த டிவைஸ்ல போட்டோ எடுக்கும்போது நம்பர் போர்டை மட்டும் போட்டோ எடுக்கிறாங்க. இது வந்து காவல்துறையும் போக்குவரத்து துறையும் ரொம்ப மைனூட்டா கவனிக்க வேண்டிய இடம் இதான். நம்பர் போர்டை மட்டும் போட்டோ எடுக்கிறாங்க. நம்பர் போர்டை போட்டோ எடுத்துட்டு அந்த நம்பர் போர்டை வந்து அந்த டிவைஸுக்கு என்ன பண்றாருன்னா, போன்ல இருந்து எந்த அதிகாரி அந்த டிவைஸ் யூஸ் பண்றாரோ அந்த அதிகாரிக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த வாட்ஸ்அப்ல அந்த போட்டோவை எக்ஸ்பேண்ட் பண்ணி, டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கிட்டு இந்த டிவைஸ்ல இருந்து அந்த இதை போட்டோ எடுத்துடுறாரு. ஸோ போட்டோ டிவைஸ்க்கு வந்துடுதா. பட் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தா அது ஒரு டிஜிட்டல் ஸ்கிரீன்ல இருந்து தான் எடுக்கப்பட்டதுங்கிறது தெரியறதுக்கு டெக்னிக்கலி நமக்கு நிறைய விஷயம் இருக்கு. அது டெக்னிக்கலி நானும் கண்டுபிடிச்சி நான் காவல்துறைக்கு நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன், இப்படி உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒரு சம்பவம். அப்ப அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த வண்டி போனதுக்கு பிறகுதான் தெரியுது அவர் ஃபைன் அடிச்சிடறாரு. ஃபைன் அமௌண்ட் 200 ரூபா தான். இந்த 200 ரூபாய்க்கு அவர் வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து இவங்க ஆபீசரை மூவ் பண்ணி மல்லுக்கு நின்று முடியுமானா முடியாது. ஸோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க, தில்லுமுள்ளு பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. இன்னொரு சம்பவத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஒரு 10 மணி, இது என்னோட வண்டி, இது என்னோட சொந்த வண்டி, நான் வாடகைக்கு விட்டுருக்கேன். இந்த ஆட்டோ ரிக்ஷா வந்து ஒரு 8 மணி போல, ஒரு 10 மணி போல ஃபைன் அடிச்சதாக ஒரு மெசேஜ் வருது. ஆனா 10 மணிக்கு பாத்தீங்கன்னா வண்டி நம்ம வீட்டுல நிக்குது. இது காரைக்கால் சம்பவம். அப்போ வீட்டுல நிக்குது, வண்டி வீட்டுல நிக்குது, என்னடா ஃபைன் வருது அப்படின்னு பார்த்தா, எங்கேயோ வண்டி நிக்கும் போது ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அதுவும் நம்பர் போர்டு மட்டும்தான். ஆக்சுவலி ஒரு ஃபைனை நிரூபிக்கிறது எப்படி? இந்த வண்டி நோ பார்க்கிங்ல நின்றுது, அப்படியே அந்த நோ பார்க்கிங் போர்டோட அல்லது நோ பார்க்கிங் ஏரியாவோட அப்படி போட்டோ எடுத்தா தானே வண்டி நோ பார்க்கிங்ல நின்றுதுன்னே அர்த்தமாகும். நம்பர் போர்டை மட்டும்தான் எடுப்பாங்க கரெக்டா, இந்த வண்டி நோ பார்க்கிங் நின்றுது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எதுக்கோ ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க போல. இல்ல போலீஸ் வழக்கமா நிறைய வண்டிகள் எடுத்து வச்சிருக்காங்களா என்னன்னா அதுவும் எனக்கு தெரியல. ஸோ அந்த போட்டோவை அந்த டிவைஸ் வச்சிருக்கிற ஆபீசருக்கு அனுப்பி, அந்த டிவைஸ் வச்சிருக்கிறது வழக்கம் போல அதை வச்சு இதுல போட்டோ எடுத்துறாரு. இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த டிஜிட்டல் ஸ்கிரீனுடைய அந்த பிக்சல்ஸ் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இது பொய்யான ஒரு இது ஃபைனை போடுறாங்க அப்படின்னு. அப்புறம் நான் அது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கேன். அது நான் வாகன் சைட்ல வந்து பே பண்ற இடத்துலயே உங்களுக்கு வந்து கிரீவன்ஸும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பே பண்ணணும்னு ஞாபகத்திலே எல்லாமே இருக்காதீங்க. போலீஸ் ஃபைன் அடிச்சுட்டா பே பண்ணி தான் ஆகணும் அப்படி கிடையாது. நீங்க தவறு செஞ்சா தயவு செஞ்சு ஃபைனை கட்டிடுங்க. ஏன்னா இது எஸ்கேப் ஆகிறதுக்கு எந்த ஐடியாவும் நான் கொடுக்க தயாரில்லை, நானும் அதை செய்யறது கிடையாது. நான் வந்து தப்பா ஒன்று நடந்துருச்சுன்னா இறங்கினோடனே சொல்லுவேன், சாரி சார் நான் அதை கவனிக்காம விட்டுட்டேன், உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் நான் கவனிக்காம விட்டுட்டேன், நீங்க ஃபைன் என்னவோ நான் கட்டிடுறேன்னு சொல்லியிருக்கேன், கட்டியும் இருக்கேன். அதனால எஸ்கேப்புங்கிற ஐடியாவும் எனக்கு இல்லை, அதை தயவு செஞ்சு யாரும் எடுத்துக்காதீங்க. அப்போ வாகன் சைட்ல போயிட்டு நீங்க ஒன்னு பேமெண்ட் பட்டன் அமுத்தலாம், இல்லைன்னா கிரீவன்ஸ் அமுத்தலாம். கிரீவன்ஸ்ல போனோம்னா உங்களுடைய அந்த நம்பர் ஒன்று இருக்கும், பெனால்டி நம்பரை போட்டு என்ன தவறோ அந்த தவறை நீங்க எழுதினீங்கன்னா அவங்க வந்து அதை ஆய்வு பண்றாங்க. ஆனா மிக கம்மி. ஸோ இதுல என்ன நான் சொல்ல வந்தேன், போலீஸுடைய சின்ன அநியாயம் அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த ரோட்ல நின்று கலெக்ஷன் பண்ணக்கூடிய விஷயம் இன்னைக்கு ஆரம்பிச்சது தமிழ்நாட்டில். என் வயசுக்கு நான்
சின்ன வயசுலேருந்து கணக்கு பண்ணா கூட நியர்லி 50 இயர்ஸ் நான் பார்த்துருக்கேன். டிரைவர் இறங்கி காசு கொடுத்துட்டு போறதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்ப இது கீழ்மட்ட லஞ்சம். மேல்மட்ட லஞ்சம் அப்படின்னு போனாக்கா, ஒரு கேஸ் எடுத்துட்டு போனாக்கா அந்த கேஸை விசாரிக்காம இவன் பக்கம் சாதகமா பேசுறது, அவன் பக்கம் சாதகமா பேசுறது, அது ஒரு லிமிட் ஆஃப் லஞ்சம். பெரிய பெரிய சிவில் கேஸ் எடுத்துட்டு போறாங்களா, ஒரு ₹1 கோடி சொத்தா இருக்கும், இவன் சொத்தை இவன் ஆக்கிரமிச்சிருப்பான், அவன் சொத்துல இவன் பூந்திருப்பான், இங்கெல்லாம் போனா 50,000 1,00,000 இப்படிலாம் லஞ்சம். இது போய்கிட்டே தானே இருக்கு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்துட்டு வர்றதுனாலதான் இந்த நியூஸை நம்மளால அதிகமா பார்க்க முடியுது. போலீஸ் சஸ்பெண்ட், இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட், எஸ்ஐ சஸ்பெண்ட் அப்படிங்கறதெல்லாம் ஏன் பார்க்க முடியுதுன்னா, நீயும் ஒரு கிரைம் பண்ற. எப்ப நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லையோ தட்ஸ் எ கிரைம். அப்ப இத பொதுமக்கள் போலீஸுக்கு பாதகமா, போலீஸுக்கு சாதகமா எக்காரணத்தை கொண்டு பேசக்கூடாது. ஏன்னா போலீஸுக்கான துறை எடுக்கிறது மிக சரியானது. அதனால இந்த வீடியோ 20 நிமிஷம் ஆயிட்டதுனால போலீஸ் தரப்பான இந்த செய்தியை நான் இதோட முடிக்கிறேன். பொதுமக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும். லஞ்சம் கொடுத்து வாழலாங்கிறது என்னைக்கு நீங்க முடிவு எடுத்துட்டீங்களோ நீங்க அடிமை ஆயிட்டீங்க. உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறது டபுள் ரேட் ஆஃப் ஒர்க் அங்க தேவைப்படும். ஒன்னு, லஞ்சம் இல்லாம வாழ முடியுங்கிறத உங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். லஞ்சம் வாங்குறவன வாங்காம இருக்க வைக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு பாடத்தை கற்கணும். ஆனா பொதுமக்கள், நான் எதுவா இருந்தாலும் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், இது எனது உரிமை, இது எனக்கான நாடு அப்படின்னு என்னைக்கு நீங்க திங்க் பண்ணிட்டீங்களோ உங்களை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. உங்களுக்கு வெற்றி. நன்றி.